நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப தொடர்ந்து நம்ம திருமலாபுரம் நாடார் பேரவை நிர்வாகிகள் நம்ம சந்திச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மூத்த உறுப்பினர் திரு சந்திரசேகரன் அவர்களை அண்ணாச்சி ஒரு மூத்த உறுப்பினர் அவர்களை நிறைய விஷயங்கள் இந்த உறவுமுறை பத்தி பேச இருக்கிறாங்க. வாங்க கேட்கலாம். அண்ணாச்சி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சொல்லுங்க அண்ணாச்சி. இப்போ மூத்த உறுப்பினர் நீங்க, அதே மாதிரி நம்முடைய இந்த பகுதியில ஒரு பழமையான ஒரு வரலாறு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது போடிக்கு மிகப்பெரிய ஒரு நாடார்களுக்கும் போடிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்க, நீங்க ஒரு மூத்த உறுப்பினராங்கிறதுனால அந்த கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இந்த பகுதியில நம்ம மக்கள் எந்த காலகட்டத்துல இங்க வந்தாங்க, அவங்க முன்னெடுத்த தொழில் என்ன, எந்த தொழில் நிமித்தமா வந்தாங்களா, வியாபார நிமித்தமா வந்தாங்களா, எப்படி இங்க உறவுமுறை உருவாச்சு, முதல்ல அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது 1931 இங்க நாடார்கள் குடியேறி இருக்காங்க. அதுல வந்தவங்க பெரும்பாலும் விவசாயிகளாத்தையும் வந்தாங்க. நாளாக ஒன்று ரெண்டு அங்கிருந்து வந்தவங்க வியாபார நிமித்தமா சேர்ந்தாங்க. ரெண்டாவது, இந்த ஊரை பற்றி சொன்னோம்னா ரொம்ப அமைதியான ஊர். அதாவது முதல்ல திருமலாபுரத்துல நாடார்கள் ரொம்ப கம்மியான ஆளுகளாத்தையும் குடியேறி இருக்காங்க. அது நாளடைவில் குறைஞ்சது ஒரு 800-850 தலைக்கட்டுக்காக ஆள் வந்துட்டாங்க. அது அவங்க ஒரு ஸ்கூல் நிர்வாகம், மற்ற ஒரு நிர்வாகம் சிறப்பாக நடந்துட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு சில பேர் பதவியை ஆசைப்பட்டு மற்றவங்களை இழிவாக பேசவும் அதை செஞ்சவங்க அந்த மாதிரி இருந்த உடனே எங்களோட சேர்ந்த ஐக்கியமானவங்க 1981 லாஸ்ட்ல நாங்கள் எங்களுடைய துரதிர்ஷ்டமாக மனக்கசப்புனால நாங்கள் தனியாக பிரிஞ்சு வந்துட்டோம். எங்களுக்கு முத எஸ்கேஎஸ் சவுந்தரராஜன் சொல்லி ஒரு தலைவராக போட்டு நாங்கள் செயல்படுத்தினோம். இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் 81 பிரிஞ்ச பிறகு நாங்கள் கடுமையாக போராடி நாங்களாத்தையும் முன்னுக்கு வந்தோம். எங்களுடைய தயவு யாருக்கும் கிடையாது. சில கடுமையான உழைப்பாளிகள், நிர்வாகிகள் போட்டதுனால சுத்தம் உண்மையான உழைப்பு இதெல்லாம் இருந்ததுனால நாங்கள் முன்னுக்கு வர ஆரம்பித்தோம். இப்போ பால் பண்ணைங்கிற ஒரு தொழில் எங்களுக்கு நிறைய கை கொடுத்தது. அதுலேருந்து தான் ஒவ்வொரு சொத்துக்களாக வாங்க ஆரம்பித்தோம். ரெண்டாவது இந்த சமுதாய மக்கள் எங்களுக்கு ரெண்டாவது தலைவராக டாக்டர் வேல்ராஜன் சொல்லி ஒரு உண்மையான தலைவர், 10 பைசாவுக்கு ஆசைப்படாதவர். அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்ததுனால எங்கள் ஐக்கியமாக எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை சீர்படுத்தி நேர்மையாக கொண்டு போனதுக்கு பங்கு அவருக்கு நிறையா சாரும். ரெண்டாவது நாங்களும் அதை ஒற்றுமையாக நினச்சி ஒவ்வொருக்கும் அவருக்கு இட்ட பணியை கரெக்டாக செஞ்சுட்டு வர்றதுனால அதில் ஊழலுக்கோ மற்ற நிர்பந்தத்துக்கோ இல்லை நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுங்கிறதுக்கோ இங்கே கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒன்றா செயல்பட்டுக்கிட்டு வரோம். ரெண்டாவது என்னுடைய முதல் இது நம்மளை பற்றி நம்ம தலைவர் கர்மவீரர் காமராஜரை பற்றி ஒரு ஆள் ஒரு முஸ்லீம் ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டு போனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். காரணம், இந்த இதில் நாட்டை அரசாட்சியில் அமர்த்துறதுக்கு நம்ம பங்கு 60% இருக்கும். அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுனால நாய்வையெல்லாம் நம்மளை பேசுது. இப்போ நம்ம ஒற்றுமையாக இருந்த நம்ம செயல்பட்டோம்னா இந்த அரசாங்கத்தவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கு. அது ஏன் நம்ம சமுதாயம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்முடைய ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமையை உண்டாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வந்தால் ஆட்சியையும் மாற்றக்கூடிய சக்தி நம்ம ஜனங்களுக்கு உண்டு. சரி, இப்போ உங்க காலகட்டத்துல நீங்க இந்த ஒரு 81க்கு அப்புறம் உங்க உறவு முறையில இருந்து யாராட்டு அரசியல் ரீதியாக பெரிய ஆளா கோல வச்சிருக்காங்களா? இல்லை, அது செயல்படுத்த விட மாட்டாங்க. காரணம், நம்மகிட்ட ஒற்றுமை இல்லையே. இப்போ ஒரு ஆள் உயர போறேன்னா அவனை காலை பிடிக்கிறதுக்கு நம்ம ஆளுகள் நிறைய இருக்காங்க. இப்போ எத்தனை அரசியல்வாதிகள் நம்மகிட்ட இருந்தாங்க. அறிவானந்த பாண்டி இவங்கெல்லாம் அரசியலில் தலையெடுத்து வைக்கும் போதே ஒவ்வொருத்தரை தட்டி கீழே இழுத்துட்டாங்களா. அதனாலதான் நம்ம சமுதாயம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. அப்படிங்கிறதுக்கிட்ட அந்த ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கு நம்மளால் இப்போ நாங்களே இங்கே திருமலாபுரத்துலேயே 3 பிரிவாக இருக்குமே, இதெல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா எவ்வளோ இருக்கும். இங்கே பிரமாண்டமாக யாரும் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு இயக்கமாக இருந்தது. இன்னைக்கு நாங்களாம் எங்களுடைய தகுதிக்கு செயல்பட்டுக்கிட்டு வர்றோம்.
இப்போ இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, உறவுமுறை இருக்கு, ரைஸ் மில் இருக்கு. அப்படி வந்து பல தொழில்கள் வந்து இந்த உறவுமுறை சார்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமா என்ன இந்த உறவுமுறைக்கு கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அதாவது தொழில்துறையில வந்து இனிமேல் வந்து செயல்பட முடியாது. காரணம், நம்மளுக்கு லேபர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. 2வது யாரையாவது போட்டா அதை சாப்பிடுறதுக்கு தான் வர்றாங்களே தவிர, நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து சூழ்நிலை இல்ல. அதனால அறக்கட்டளை அதாவது கல்வி ஸ்தாபனத்துல நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நிர்வாகத்துல வந்து ஒரு ஒரு ஒழுக்கம் இருக்கு, செயல் இருக்கு. அதனால அது வந்து நம்ம வியாபார ரீதியில தான் பார்க்குறோம். அதனால அதுல வருமானத்தை பெருக்கிறதுக்கு தான் வழியை தவிர வேற எந்த வழியும் தெரியல. இப்போ ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சோம்னா, அதுக்கு 10 ஆள் சம்பளம் போடணும். அவங்க கரெக்டா இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? முதல் வந்து ஒரே முறை போடுதுன்னு வைங்க, அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு நிர்வாகத்தில் மெம்பர்களுக்கு வேணும்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வியாபாரத்துக்கும் ஒரே முறைக்கும் சம்பந்தம் படாது இனிமேல் உள்ள ஒரு சூழ்நிலையில. சரி, ஓகே. அண்ணாச்சி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. தொடர்ந்து இன்னொரு நிர்வாகியை சந்திக்க இருக்கிறோம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க அண்ணாச்சி, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. அண்ணாச்சி வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சொல்லுங்க அண்ணாச்சி, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க உங்களை பத்தி, அதாவது நீங்க வந்து உங்களோட பூர்வீகம் எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த காலகட்டத்துல வந்து நீங்க வந்து இந்த பகுதிக்கு வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என் பேர் பார்த்தசாரதிங்க. நாங்க 3 தலைமுறையாவே இந்த ஊர்ல தாங்க இருக்கோம். போடி திருமணத்துல தான் இருக்கோம். நாங்க முதல்ல வந்து நெல்ல இருந்து அரிசி தயார் பண்ணி அரிசி வியாபாரம் தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே. இப்போ வரைக்கும் அரிசி வியாபாரம் தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ என் பிள்ளைகள்லாம் வந்து பெரியவனை விட்டு எங்க தொழிலை மாத்தி நாங்க இப்போ வந்து இட்லி தோசை மாவு தயார் பண்றோங்க. அம்முங்கிற பேரை பிராண்ட் போட்டு தயார் பண்ணி போடி டவுன் முழுவதும், போடி, தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, இது போக கேரளாவுக்கும் அனுப்புறாங்க. ஓகே. எங்க சொந்த வாகனத்துல வச்சு அனுப்பி அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, சொல்லுங்க அண்ணாச்சி, இந்த உறவு முறைக்கும் உங்களுக்கான தொடர்பு, உறவு முறையில நீங்க என்ன பதவியில இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த உறவின் முறை எப்போ தொடங்குச்சோ அப்ப இருந்தே நான் இந்த உறவின் முறையில் மெம்பரா இருக்கேங்க. ஓகே. இப்போ வந்து நான் தற்சமயம் வந்து நான் காமராஜர் வித்யாசாலா பள்ளியில பொருளாளர் இருக்கேன். கல்வி ஸ்தாபனத்துல வந்து பொருளாளர் இருக்கீங்க. மற்றுள்ள ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூலுக்கான சிறப்பு என்ன, அதை பத்தி சொல்லுங்க. நம்ம ஸ்கூல்ல போடி தேனி மாவட்டத்திலேயே வச்சு நம்ம பள்ளிக்கூடம் தாங்க ஃபீஸ் குறையா வாங்குற பள்ளிக்கூடம். அதுலேயும் நம்ம உறவினர் சார்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணத்துல இருந்து 26% டிஸ்கவுண்ட் வாங்கி கழித்து பணம் வாங்குறாங்க. அதனால எங்க பள்ளிக்கூடத்துல இப்ப 896 பிள்ளைங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த இலக்கு 1000க்கு மேல கொண்டு போறதா இலக்கு வச்சிருக்கோங்க. நம்மளோட பள்ளி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை பத்தி சிறப்பு தகவல் என்ன? திறமையான ஆசிரியர்களை கொண்டு நாங்க பாடம் கற்பிக்கிறது செய்கிறது. பிள்ளைகளுக்கு ஒழுக்கம், எங்க பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கம் தாங்க முக்கியம். ஒழுக்கம் தான் முதல் பாடம். அதுக்கு பிறகுதாங்க பாட புஸ்தகமாக. அதனால ஒழுக்கத்தை கற்பித்து தர்றோம். நல்ல பாடம் படிக்கிறதுக்கு நல்ல ஆசிரியர்களை போட்டு செய்கிறோம். பிரின்ஸ்பாலமாகவும் நல்லபடியா கொண்டு போறாங்க. பள்ளிக்கூடத்தை பத்தியும் தகவல் சொன்னாங்க. இன்னொரு நிர்வாகியை சந்திப்போம். என் பேர் ஜி லோனப்பன். எங்களுக்கு சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். நாங்கள் இங்கே வந்து 50 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து நான் உறவின் முறையில் மெம்பராக சேர்ந்தது வந்து 95ல் சேர்ந்தேன். இப்போ 2007லேருந்து நான் உறவின் முறை கிளை சங்கங்களில் நிர்வாகத்தில் இருந்தேன். இப்போ 2025 பொதுக்குழுவில் உறவின் முறை பொருளாளராக இருக்கேன். நம்ம உறவின் முறை பற்றி சொல்லுங்க. உறவின் முறை வந்து 1981ல் வந்து உறவின் முறை ஆரம்பிச்சது. அன்னைக்குள்ள தலைவர்கள் வந்து ரொம்ப போராடி வந்து இந்த உறவின் முறை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போயிருக்காங்க. சொல்ல போனால் எஸ்கே சவுந்தரராஜன் நாடார், அன்னைக்கு இருந்த நிர்வாகர்கள், அன்னைய முன்னாடி பேசினாங்க நிர்வாகர்கள், அவங்கள வந்து ரொம்ப கடுமையான உழைப்புல தான் இந்த வந்து உறவின் முறை வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போறோம்னா அன்னைக்கு அவங்க வழிகாட்டினதுல தான் நாங்க கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ உங்க உறவுமுறையில வந்து நிறைய, அதாவது இந்த எஜுகேஷன் சம்பந்தமாக நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறீங்க. ஆமா. அது இல்லாம வேற என்னென்ன சலுகைகள் நம்ம மக்களுக்கு செய்றீங்க? மக்களுக்கு வந்து சலுகைகள்னு சொன்னா இப்போ வந்து கல்வி உதவி தான் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது வந்து நம்ம பேரவை உறவின் முறை மெம்பர் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கேத காரியங்கள் நடந்துச்சுன்னா உறவின் முறை மெம்பரை வந்து 5000 ரூபாய் நாங்கள் உறவின் முறை அந்த கேத வீட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ அந்த சங்கம் உருவான பிறகு இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம். 2003 வந்து ஸ்கூல் ஆரம்பித்தோம்.
அன்னைக்கு ஒரு 300-400 பிள்ளை சேர்ந்தாங்க. இன்னைக்கு 850, 56, 80 பிள்ளைகள் வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. அது வந்து நம்ம நிர்வாகத்தோட ஒரு முன்னேற்றம் தான். அதுவும் இல்லாம நம்ம வந்து இப்போ வந்து என்னன்னா சங்கம் ஆரம்பிச்சதுனால இதுல வந்து என்ன ஒண்ணுன்னா தலைவர் செயலாளர் நம்ம நிர்வாகத்தில் வந்து எங்களுக்கு வந்து போட்டிகள் கிடையாது. ஒரே ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம் ஒழிச்சு இதுல நான் பெருசு நீ பெருசுன்ற போட்டிகள்லாம் நாங்க போய்க்கிற மாட்டோம். பொதுக்குழுல என்ன தீர்மானிச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த நிர்வாகம் மட்டும்தான் வந்து நாங்க செயல்படுவோம். நிர்வாகத்துக்காக நாங்க தனிப்பட்ட முறையில யாருமே போட்டி போட மாட்டோம். தலைவர் என்ன சொல்றாரோ அந்த வழிப்படி நாங்க போய்க்கிறோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர். அந்த உங்களுடைய உறவுமுறையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், அதாவது நல்லா படித்தவர், மக்களுக்கு அந்த மருத்துவ பணிங்கிறது வந்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பணம் தான் குறிக்கோளுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் எல்லா இடமும் முக்கியவாரம் இடங்கள்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த உறவுமுறையுடைய தலைவர் அவர்கள் வந்து ஒரு மருத்துவராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு மிக குறைந்த செலவுல அந்த மருத்துவ பணியை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம சமுதாய பணி படித்தவர்கள் நிறைய பேர் வந்து சமுதாய பணிக்கு வர்றது குறைவு. அதையும் இந்த உறவுமுறை வந்து மாற்றி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பெத்த படித்தவர் அவர் இந்த சங்கத்துல வந்து தலைவராக இருந்து இன்றைக்கு வழி நடத்துகிறார். அவரு கூட இணைந்து செயல்படக்கூடிய அனைவருமே இந்த உறவுமுறைய வளர்த்தெடுக்கிறதுல முனைப்போட செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வணக்கம், என்னுடைய பெயர் பி மகாலிங்கம். நான் 30 ஆண்டுகளமாக நாடார் திருமலாவரம் நாடார் பேரவை உறுப்பினரில் மெம்பராக இருக்கிறேன். இளைஞர் சங்கத்திலிருந்தே நான் ஒரு நிர்வாக குழுவில் இருந்து இப்போ வந்து உதவி செயலாளராக இருக்கிறேன். எங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு வரோம். ஒவ்வொருத்தருடைய ஆலோசனை பண்ணி செஞ்சு தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருடைய ஆலோசனையின்படி தான் நாங்கள் எல்லாருமே நடத்தி வருவோம். அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலையுமே நாங்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் டைமிங் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு போயிடுவோம். நல்லா தெளிவாக பண்ணுவோம். ரெண்டாவது வந்து இந்த திருவிழா காலங்களில் வந்து எப்பயுமே இந்த போடியிலே வந்து பெரிய திருவிழாவாக இருந்தால் திருவிழா நாடார் பேரவை உறன்முறை திருவிழாவாக தான் இருக்கும். நகரமே விழிக்கும் அளவுக்கு திருவிழா நடக்கும். எங்களுடைய திருவிழாவை பார்த்து தான் அனைத்துமே அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. இன்னும் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நடத்துவோம். ரெண்டாவது இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து நம்ம நாடார் சமுதாயத்தில் வந்து கலந்துக்கிட்டு இன்னும் வந்து நம்மளுடைய நாடார் சமுதாயத்தினரே உயர்த்தணும். நிறைய இளைஞர்கள் வரணும், வந்து இதனுடைய சிறப்புகள்லாம் வந்து மேலும் மேலும் இன்னும் வித்தியாசமாக பண்ணணும்னு என்னுடைய கருத்தை கேட்டுக்கிறேன். சரி, இப்போ என்ன, இப்போ நம்ம உறவுமுறை சார்பா பெரிய ஒரு திருவிழா என்ன, எந்த கோயில இந்த விழா எடுக்கிறீங்க? திருமலாவரம் ஸ்ரீ பத்ராளியம்மன் கோயில் திருவிழா. சரி, எத்தனை நாட்கள் வந்து நடைபெறுது? திருவிழா வந்து 4 நாட்கள் நடக்கும். சரி, அதனோட சிறப்பை பத்தி சொல்லுங்க. எங்களுடைய கோயில் வந்து முதல் நாள் வந்து கரகம் எடுக்குதல், மறுநாள் வந்து விளையாட்டு சட்டி எடுக்கிறதல், 3ஆம் நாள் வந்து காவடி திருவிழா நடக்கும். 4ஆம் நாள் கருப்புசாமிக்கு திருவிழா மாதிரி வச்சிருப்போம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைத்து உறுப்பினர்களையும் கூப்பிட்டு விருந்து மாதிரி வைப்போம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4 நாளுமே வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இங்க வந்து எல்லாமே அந்த சிறப்பை வந்து நல்லா கொண்டாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. வெளியூர்ல இருந்து எல்லாம் எங்க வெளிநாட்டுல இருந்தாலுமே இந்த திருவிழாக்குன்னு வந்து கலந்துக்கிடுவாங்க. அதாவது இந்த உங்களுடைய அமைப்புல உறுப்பினரா இருக்கிறவங்க வெளிநாட்டுல மற்றும் வெளி ஊர்கள்ல இருந்தா கூட அந்த திருவிழா காலகட்டங்கள்ல வந்து கண்டிப்பாக வந்து ஊருக்கு வந்துருவாங்க. ஊருக்கு வந்து அந்த திருவிழாவில் கண்டிப்பா வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. கரெக்ட், நல்ல ஒரு விஷயம். அதாவது இந்த பகுதியில இருக்கிற மக்கள் வந்து பல தொழில் நிமித்தமாகவும் மற்ற விஷயமா வந்து வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எங்களுடைய அந்த திருவிழாங்கிறது வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த ஊர்ல இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்கிறாங்க. ஒரு சிறப்பான ஒரு விஷயம். தொடர்ந்து இன்னொரு நிர்வாகி சந்திக்க இருக்கிறோம். இந்த உறவுமுறைக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. இந்த உறவுமுறையை உருவாக்கியவர் ஒருவரான திரு நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து நம்மளோட கலந்துரையாட வந்திருக்கிறாங்க. வாங்க, இந்த உறவுமுறையை பத்தி நிறைய தகவல் அண்ணாச்சி தர இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அண்ணாச்சி சொல்லுங்க, அதாவது இந்த உறவுமுறை உருவாக்கியதுல உங்களுக்கும் பெரும்பங்கு உண்டு இல்லையா? ஆமா உண்டு. ஆனா இந்த உறவுமுறையை பத்தி சொல்றதா இருந்தா இதுக்கு முன்னால ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி பழைய உறவுமுறைன்னு ஒன்று இருக்கு. சரி சொல்லுங்க. அந்த நாடார் உறவுமுறைங்கிறதுல கிட்டத்தட்ட பள்ளிக்கூடங்களே 1935 பள்ளிக்கூடத்தை உருவாக்கிட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாள் இருந்த காலத்துல இருந்து உறவுமுறை இருக்கு. இந்த உறவுமுறையில இருந்து ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, ஒரு சின்ன பதவி பிரச்சனை. அந்த என்ன பேர்ல இருந்தது அந்த உறவுமுறை? வந்து அது திருமலாவரம் நாடார் உறவுமுறை. திருமலாபுரம் நாடார் உறவுமுறை. சரி, அவ்வளவுதான் இருந்துச்சு. ஓகே.
அப்ப அப்படி இருக்கும்போது ம். அது நல்லபடியா செயல்பட்டு எல்லாருமே ஒற்றுமையா தெரிந்தாங்க. ஓகே. அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு செக்ரட்டரி பதவி ஒரு மாற்றம் இருந்ததுக்காக ம். அப்போ ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருந்துச்சு. ம். அது 80ல வந்தது. 81ல அதான் பேரவைன்னு ஒன்று தனியா பிரிக்கப்பட்டது. சரி. அந்த பேரவை பிரிக்கப்பட்ட இடத்துல எங்க கிட்ட வந்து 305 மெம்பர் இருந்தாங்க. மொத்தம் அந்த எத்தனை அங்க உறுப்பினர் சங்கம்? 165 மெம்பர். ஓகே. எங்கிட்ட 305 மொத்தம் 470 மெம்பர் தலைக்கட்டு. ஓகே. அதுல 305 தலைக்கட்டு எங்க பக்கம் வந்தாங்க. ஓ. 165 தான் அவங்க பக்கம் இருந்தாங்க. அதே நேரத்துல நாங்க வெளியே வரும்போது நம்மளோட அங்க சொத்துக்கள் ஸ்கூல் இருக்கு, அது இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு, எல்லாமே வேணும் அப்படின்னாங்க. இல்ல எங்க இதுல ஒரு கமிட்டி மாதிரி போட்டு செஞ்சு சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்தது அங்கேயே கிடக்கட்டு, உள்ளது போதும் சொல்லி துண்டை ஒரு தோல்ல விட்டு நாங்க வந்தோம். வந்து இன்னைக்கு அதுக்கு பிறகு நாங்க ஒரு வருஷம் அப்படி கூட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம். அப்ப தொழில் முறையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தோடனே பால் பண்ண ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணோம். அந்த பால் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிலர் நம்ம கூட்டத்தில் வந்து இப்போ அப்போ கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு சிலர் நாங்கள் ஒரு 2 3 நாளாக போய் பாலமேடு பால் பண்ண, திருமங்கலம் பால் பண்ண, இதெல்லாம் போய் ஒரு அனுமதி கேட்டோம். அவங்க எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. இப்போ இங்கே போடி நாடாக ஒரு பால் பண்ண இருந்துச்சு, அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டோம். எல்லாம் சொன்னாங்க. சொன்ன வச்சு குறிப்பெடுத்து பிறகு நாங்கள் ஒரு நிர்வாக மீட்டிங் போட்டோம். ஏன்னா எங்கள் பொதுக்குழு மீட்டிங்ல இதை ரத்தாயிடுச்சு பால் பண்ண, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நிர்வாக மீட்டிங் தனியாக போட்டு அந்த கூட்டத்தில் ஒப்புதல் வாங்கினோம். ஒப்புதல் வாங்கி நாங்கள் பொறுப்பு வந்து ஷேர் 500 ரூபான்னு போட்டு நாங்கள் பால் பண்ணி துவக்கிறோம். துவக்கணும் ஒரு 7 மாதம் பால் பண்ணி உருவாக்கிட்டோம். பால் பண்ணி வெற்றிகரமாக நடந்துச்சு. பெருவாரியான சொத்துக்கள் வாங்கினோம். கிட்டத்தட்ட இந்த பில்டிங்கு ரைஸ் மில் பில்டிங்கு, இது ஒரு பெரிய பில்டிங், ஒரு 6000 சதுரடி. இந்த சொத்துக்கள் பக்கத்தில் ஒரு சொத்துக்கள் ஒரு ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு, அதை வாங்கினாங்க. இப்போ 2வது இப்போ காமராஜ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு ஒரு 47,000 சதுரடி அதை வாங்கினோம். ஒரு கோயில் இடங்களை வாங்கினோம். கோயிலுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடி நிலம் மாதிரி வாங்கினோம். அதாவது அவங்களுக்காட்டி நாங்கள் சொத்துக்கள் கூட வந்துட்டோம். இதுக்கு என்னால அந்த இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் நாங்கள் வந்து எல்லாருமே விட்டு கொடுத்துட்டு போறாங்க. இங்க விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கனால இதுல உளவீனம் ஏற்படாம ஒற்றுமையா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாங்க வெளியேறி வந்த பிறகு அந்த உறவுமுறை கொஞ்ச காலம் நல்லா இருந்தா சொல்லக்கூடாது இருந்தா சொல்றேன் நான். அதுல வந்து அந்த விட்டு கொடுக்க மனப்பான்மை அது வந்து கேஸ் கோர்ட்டு எல்லாம் செஞ்சு அழைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கோர்ட்ல கூட கேஸ் ஒரு சைடாக முடிவு அடைஞ்சிருக்கு சொல்றாங்க. அது எல்லாம் தொடர்பில் உள்ளவங்க தான், அதனால முடிவு எடுத்துருக்கு. அதை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் இது எங்கிட்ட வந்து விட்டு கொடுக்க பார்ப்பேன். பதவிங்கிற நோக்கம்ல வெறி யாருக்குமே கிடையாது. அங்க பதவி இருக்கிறது இது மட்டும் இல்ல, நம்ம சமுதாயத்துல பல இடங்கள்ல இந்த பதவி பிரச்சனை நடந்து நம்ம உறவுல 1 2 3 அப்படி பிரிவாகுது. அது மட்டும் சரியாச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. விட்டு கொடுக்க மனப்பான்மை வரல. நீங்க சொன்ன மாதிரி கல்வித்துறையில வந்து அதாவது கிறிஸ்டின் சமுதாயத்தை கட்டு நம்ம நாடா சமுதாயத்தை நல்ல முறையில் செயல்பட்டாங்க. ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஊருக்கு ஒரு இது எல்லாம் செஞ்சாங்க. அவங்க முன்னேற்றம் இல்லைன்னா இன்னைக்கு பிள்ளைய அடுத்த சமுதாய பிள்ளைலாம் இன்னைக்கு வந்திருக்காது. இன்னைக்கு திருமணத்திலே வந்து கன்னடியர், இன்னடி, தெலுங்கு, செட்டியார் பிள்ளை மாதிரி எல்லாருமே படிச்சு வந்தாங்கன்னா நம்ம நாடா ஸ்கூலா. போடியில ஒரு ஸ்கூல் இருக்கு, இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல வந்து அது தன்மை வேற. நம்ம ஸ்கூல்ல வந்து ஒழுக்க கட்டுப்பாடுக்காக நம்ம ஸ்கூல் இருப்பாங்க. நம்ம நாடா சமுதாய ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கு. பிள்ளைகளை கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, செய்வாங்க. அவங்க கவர்மெண்ட்ல இருந்து என்ன லா போட்டாலும் ஆர்டர் போட்டாலும் அவங்க பிள்ளைகளை அடித்து செய்வாங்க. மீறி பிரச்சனை நாங்க நிர்வாகம் பார்த்துக்கிறோம் அப்படிவாங்க. ஆனா சில ஸ்கூல்ல செய்ய முடியாது. அதனால கல்வித்துறையில நம்ம நல்ல முன்னேற்றம் அடைஞ்சோம். பிறகு நாங்கள் இந்த பால் பண்ணி உண்டாக்கணும் செஞ்ச ஒரு சொத்துக்கள் உருவாக்கணும். இன்னைக்கு நல்லபடியா தான் இருக்கேன். நல்லபடியா முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு ஸ்கூல் காமராஜ் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சோம். அந்த ஸ்கூல்ல இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட ஒரு 860 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இனி காலப்போக்கில் அது 1000 1500 பிள்ளைகள் வந்து நமக்கு 1000 பிள்ளைங்க அது வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அதனுடைய வருமானம் வந்து நம்ம ஒரு மெம்பருக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா அதனுடைய ஒரு குறியீடு முடிச்சு இவ்வளவு நாள் எல்லாம் உழைச்சிட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் அவங்க உழைப்பாவோ அதாவது பணமாவோ கொடுத்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்களுடைய இதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அது கட்டாயம் அடுத்த ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படும். இப்போ நீங்க இந்த இறந்தவங்களுக்கு 2000 3000 கொடுக்குறாங்கன்னா 10,000. அதே மாதிரி அடக்கம் பண்றாங்கன்னா அடக்க செலவே எங்க வரும். இது மாதிரி இப்படி சில கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு, சில வயோதிகர்கள் சாப்பிட முடியாம விஷயம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் இதெல்லாம் இனிமேல் வந்து நம்ம சமுதாயத்து உறுப்பினர்கள், கீழ்த்தட்டு மக்கள். ஏன்னா சமுதாயங்கள் வந்து பணக்காரர்கள் சமுதாயம் இந்த சங்கமே கிடையாது. ஒரு ஏழை வாழைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்களாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்காக உருவாக்குறது இந்த சங்கமே நம்ம நாடா சங்கம். அப்படித்தான் உருவானது. பணக்காரர்களோட சங்கம் இல்லை, ஏழை வாழைகளோட சங்கம். அந்த ஏழை வாழைகள் நம்ம இனிமேல் நினைச்சு அதனுடைய வருமானங்களை அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். அதை எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து செஞ்சிருவோம். இதே என்னுடைய கருத்து. இது வேற எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு ஐடியா இல்ல. இப்போ இன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஒரு கருத்து வேறுபாடால வந்து இதே மாதிரி நாங்க வந்து பிரிந்து வந்து இந்த உறவு முறை உருவாக்கணும்னு சொன்னீங்க. ஆமா.
அந்த அந்த காலகட்டங்கள்ல வந்து என்ன வந்து பெருவாரியா நம்ம மக்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க? அது கேக்குறீங்களா? அதாவது நம்ம இந்த 2 பிரிவு வந்ததுல ஒரு பிரிவினர் வந்து விவசாய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. சில நேரத்துல அவங்க சொந்த பந்தமா அப்படியே இருந்துக்கிட்டு மழை வேற இது இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பேரவையில் இந்த 305 பேரு 305 குடும்பம் தொழில், வியாபாரம், பிசினஸ். இதை தவிர என்னன்னே தெரியாது. தட்டி எழுப்புனா ஏதாவது கடை வச்சிருப்பேன், தட்டி எழுப்புனா நான் மலைக்கு போனேன், தட்டி எழுப்புனா நான் அதிர்ச்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தட்டி எழுப்புனா நான் ஐசி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தட்டி எழுப்புனா நான் அந்த கடையில பழத்த கடையில் இருக்கேன், அந்த கடையில் இருக்கு, இந்த கடையில் இருக்கேன். 305 குடும்பமும் தொழில் தொழில் தொழில், வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த பழைய உறவு இருக்கிற காலத்துல நம்ம சமுதாயத்துல சில கணவர் மாதிரி இறந்த பிறகு அவங்களுடைய மனைவி மாதிரி நிறைய வீடு இல்லை. அதாவது நெல்லை வச்சு அதை வித்து அவங்க பிள்ளைகளை பூரா படிக்க வச்சு நீ எல்லாம் மேல்தட்டில் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் வந்து நெல் வியாபாரம் ரொம்ப கூடுதலா இருந்துச்சு. நெல் வியாபாரம் வந்து ரொம்ப நமக்கு இந்த நெல் அரைச்சி வைக்கிற குடும்பங்களே இருந்துச்சு. நிறையா பெண்கள் எக்கச்சக்கமான குடும்பம், ஒரு 40 குடும்பங்கள் வந்து நெல் அரைச்சி கொடுப்பாங்க, அது கூட வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் இப்போ படிப்படியா நின்று வச்சு நெல் அரைக்கிற குடும்பம் நிறைய தெருவுக்கு 3-4 குடும்பம் இருக்கு நம்ம சமுதாயத்துல. அதாவது பெண்கள் அப்படி போட்டி உழைச்சாங்க. பெண்கள் உழைப்பு சும்மா சொல்ல முடியாது. தலைவருக்கு சப்போர்ட்டா தொழில் போறாங்களா, சீக்கிரம் போங்க கடைக்கு, நாங்க சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இப்ப சமுதாயத்துல அது கூட இல்லை. என்ன அதையும் நான் சொல்றேன். இப்ப சமயத்துல எங்க 10 மணி போட போதானுங்க, 9 மணி போதானுங்க இருக்கு இப்ப வர்ற பெண்கள் சமுதாயத்துல. ஆனா அந்த நேரத்துல வந்து பெண்கள்லாம் வந்து எல்லாருக்கும் ஊக்கப்படுத்தினாங்க. ஆமா, சீக்கிரம் கடைக்கு போங்க, சீக்கிரம் பிள்ளைய வந்துடுவாங்க, சீக்கிரம் ஆளு வந்துடுவாங்க, நீ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால போனீங்கன்னா அடுத்த கடைக்கு போறேன் உங்க நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் பெண்களும் ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. நம்ம நல்லா முன்னேறணும். அது உண்மை தெரியுதுல, மாற்று கருத்து கிடையாது. ஸோ கடுமையான உழைப்பாளிகளாக அவங்களுடைய நிர்வாகிகள், அதாவது உங்களுடைய உறுப்பினர்கள் கடுமையான உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சரி சரி சரி, கடுமையான உழைப்பால் உயர்ந்த நாடார்கள். ஆமா இல்லையா அவங்க உறவுமுறையில் உள்ள எங்களுடைய தத்துவமே உழைப்பே செல்வம், உழைப்பே உயர்வு, உழைப்பின்றி உலகில்லை. இந்த 3 எங்களுடைய அழைப்பு இல்லைன்னா ஆரம்ப காலத்துல வந்து 83, 84 எல்லா அழைப்புகள் போறாம இந்த 3 வருஷத்தை போடுவோம். உழைப்பே செல்வம், உழைப்பே உயர்வு, உழைப்பின்றி உலகில்லை. ஏதோ ஒரு ஆண்டு விழா அனுப்பினாலும் அதுல அதே போடுவோம். இப்பதான் அது கொஞ்சம் மாறிச்சு, ஆனா அதே போடுவாங்க. சரி, அண்ணாச்சி நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அதாவது உழைப்பால் உயர்ந்த நாடார்கள் இந்த பகுதியில வந்து இன்றைக்கு வந்து அதாவது நமக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரிந்து வந்தாலும் இன்றைக்கு வந்து ஒரு உறவுமுறையை உருவாக்கி இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னா உழைப்பால் உயர்ந்த நாடார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார்கள் வந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து இன்னொரு நிர்வாகி சந்திக்க இருக்கிறோம். நாடாட்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.